ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்ன மருமகள் அப்படிங்கிற தொடரில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சின்ன மருமகள் அப்படிங்கிற தொடரில் என்ன போடுறாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா, இப்போ டிஆர்பியில் முன்னிலை இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தமிழும் சேதும் பிரிஞ்சு வாழ்கிறாங்க. கோர்ட்டில் பார்த்திங்கன்னா சொன்னதுக்காக தான் கொஞ்ச நாளைக்கு 6 மாதம் சேர்ந்து வாழ்க்கணும் அப்படின்னு சொன்னதால தான் இப்போ சேர்ந்து வந்துட்டுருக்காங்க. பாட்டிக்கு சுத்தமாக பிடிக்கல. 2 பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ கால்வலி சொல்லிட்டு அம்மாட்ட எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கா. தமிழ் அதை சேதி கேட்டு பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. கால் வலின்னு ஓடி போய் அது வாங்கிட்டு வருது, இது வாங்கிட்டு வருது, காலை பிடிச்சி வருது, எவ்வளவோ நம்ம பண்ணோமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துட்ருக்குற அந்த சமயம் பாட்டி வந்துடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுற என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே உள்ளே படுத்துட்டு தமிழ் வெளியில் வராங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க பாட்டி, போ பேசாமல் அப்படின்னு சொல்லி சேது பயங்கரமாக திட்டுறாரு. எப்போ துணியை கட்டிட்டு என்னை ஏமாத்தினாலும் இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு, எனக்கெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாரு. இதுக்கப்புறம் இவள்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பழைய கதையெல்லாம் என்னத்துக்கு பேசுகிறீங்க பாட்டின்னு தமிழும் சொல்கிறா. இப்படி இருக்கிற நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா இப்போ பழைய கதையெல்லாம் பேச வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நேராக பாட்டி வருத்தப்படுறாங்க. சரி அப்படி சொல்லி சரி வாயை மட்டும் போய் படுக்க போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா சேது அப்படி சொல்கிறாங்க. சேர்ந்து வாழ வாய்ப்பே கிடையாது, ஜென்மத்தில் இவ கூட சேர மாட்டேன், இவளை பார்த்தாலே பிடிக்கல, இவ கூட சேர்ந்து வேறு வாழணுமா அப்படி சொல்லி திட்டி விட்டுறாரு. பாட்டி அந்த இடத்த விட்டு நேராக போயிடுறாங்க. தமிழ் எவ்வளோ நல்லவ தெரியுமா, போ பாட்டி அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க. உடனே எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க சொல்லி தமிழும் சொல்கிறாங்க. நேரம் சோகமாக உட்காந்துருக்காரு. இதுக்கு ஒரே வழி, நீ செத்தாதான் சேருவாங்க அப்படின்னு சொல்லி மாமா சொல்ல. என்னடா சொன்னேன், இன்னொரு சொல்லு அப்படின்னு. நான் விளையாட்டுக்கு ஏதோ சொன்னேன். இல்லை நான் உண்மையிலேயே சும்மா நடிக்க தான் போகிறேன் அப்படி. எதுக்காக அப்படி செய்கிற, ஆமாம் பேசாமல் வரு அப்படி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நேரம் பார்த்திங்கன்னா பாட்டி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லெட்டரில் நான் எழுதி வைக்கிறேன் அப்படி சொல்லி ஒரு லெட்டரில் எழுதி வச்சுறாங்க. என்னுடைய கடைசி ஆசை 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படி சொல்லி பேப்பரில் எழுதி வச்சுறாங்க. நேரம் வாசல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வாசலில் உட்காரும்போது தான் தமிழ் போகிறா. தமிழை கூப்பிட்டு கேட்குறாங்க. தமிழ் சொல்கிறா, நீ அவங்க கூட சேர்ந்து வாழ்றியா, அதான் அதை பற்றிலாம் ராத்திரியே சொல்லிட்டே, இந்த ஜென்மத்தில் அதெல்லாம் நடக்காது, அவனும் வாழ மாட்டேங்கிறான், நீயும் வாழ மாட்டேங்கிற, என்ன தான் நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இந்த வேலைக்கு போகிறதுக்கு ஏதாவது படிச்சிருக்க, நல்ல வேலைக்கு போகலாம்ல, அங்கெல்லாம் பார்ட் டைமாக தரமாட்டேங்கிறாங்க, ஹோட்டலில் தான் பார்ட் டைம் தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போ அப்படி சொல்லி விட்றாங்க. உடனே என்ன தான் செய்து தெரியலையே சொல்லிட்டு நேரம் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்டா மயக்க மருந்தா என்னன்னு தெரில, பாட்டியோட பிளான் என்னன்னு தெரியல. உடனே பார்த்தீங்கன்னா தான் செத்து போகிற மாதிரி நடிக்க போகிறாங்க. நாளைக்கு அதான் காட்ட போகிறாங்க. எல்லோரும் கதறி எழுத போகிறாங்க. பாட்டி கடைசியாக அந்த லெட்டரை படிக்க போகிறாங்க. அதில் தான் பாட்டி இந்த மாதிரி எழுதியிருக்க போகிறாங்க, 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்போதைக்கு கடைசி ஆசை நிறைவேற்றுவோம் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் பாட்டி என்ன திரும்பி அது நடக்காது. அதனால் பாட்டி ஒருவேளை அங்கே புதைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மாமா மாதிரி சொல்லி வேறு எங்கேயாவது போய் கிராமத்தில் எங்கேயோ கண்காணா இடத்துல பாட்டி வாழ போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்து குழந்தை இருந்தால் பிறந்ததுக்கப்புறம் பாட்டி திரும்பி வருவாங்களா அப்படி தெரியல. இந்த கதை இப்போ நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. மக்கள் விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மானிட்டைசேஷன் சேனல் கேன்சல் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்துலேருந்தே கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுவரையும் எனக்கு கிடைக்கல. 8 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அப்படிங்கிறதுக்காக தான் சீரியல் ஃபோட்டோஸ் இதுவரையும் போட்டு நீங்கள் ஆதரவு கொடுக்கீங்க, லட்சக்கணக்கான பேர் பார்த்தீங்க, அதை எல்லாமே டெலிட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில பண்ணிகிட்ருக்கேன். இப்படி போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் தயவுசெய்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா புதுசாக போட்ட இந்த வீடியோக்களை பார்த்து ஆதரவு கொடுங்க. அப்படி மிக்க நன்றி. ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி. இனிமேல் ஆதரவு கொடுப்பீங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.